அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் இதய தேவ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய பிறந்த நன்னாள் இன்று. ஏழை எளிய மக்களுக்காகவும் அடித்தட்டு இருக்கின்ற மக்களுக்காகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அந்த மாபெரும் இயக்கத்தை புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கினார்கள், நிறுவினார்கள். தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலும் புரட்சி தலைவி மாண்புமிகு அமரலாலும் தொண்டர்களுக்கான இயக்கமாக இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருவாக்கி தமிழகத்தில் புரட்சி தலைவர் அவர்கள் 3 முறை யாராலும் அசைக்க முடியாத முதலமைச்சராக நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள். புரட்சி தலைவருடைய மறைவுக்கு பின்னால் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலராக பொறுப்பேற்று 30 ஆண்டு காலம் கழகத்திற்கு வந்த சோதனைகள், வேதனைகள் இவையெல்லாம் தாங்கி இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக உருவாக்கி வளர்த்தெடுத்தார்கள் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு. அந்த வரலாற்றை உருவாக்கிய இருவரும் தலைவர்களுடைய நினைவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த இந்த நன்னாளை தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் மகிழ்ச்சியாக இன்றைக்கு கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா, உங்க தேர்தல் நிலைப்பாடு என்ன? இப்போ இன்னும் தேர்தல் ஒரு நாட்கள் வரும்போது இன்னும் உங்க நிலைப்பாடு என்ன? உங்கள் கடந்துட்டோம், பிரதமர் 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்துக்காக இங்க வராங்க. இப்படியான சூழ்நிலை உங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு என்ன? எங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் சில தினங்களில் நான் முறையாக அறிவிப்பேன், உங்களை அழைத்து அறிவிப்பேன். என்டிஏ கூட்டணியில டிடிவி தினகரன் இணைவதற்காக கட் அவுட்லாம் வச்சிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? நீங்கள் அவர்களிடம் தான் இதை கேட்க வேண்டும். அது மக்கள் எண்ணத்தின்படி யார் வெற்றி பெறுவார் என்ற நிலை உருவாகும் என்பதை தெரிவித்துள்ளது. பிரதமர் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டத்துக்கு உங்களுக்கு அழைப்பு வந்ததா? பிரதமர் பங்கேற்க இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்துக்கு உங்களுக்கு அழைப்பு வந்ததா? வரவில்லை. இப்போ உங்களை சுத்தி நிறைய ஸ்பெகுலேஷன் சொல்றாங்க, அவரு தனியா கட்சி ஆரம்பிக்க போறாரு, அல்லது அவரு இந்திய அலைன்ஸ்ல அவரு பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு. ஏற்கனவே நான் இதை மிக தெளிவாக சொல்லிவிட்டேன். நான் எந்த ஒரு புதிய கட்சியும் ஆரம்பிக்கப் போவதாக இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உயிரோட்டமுள்ள இயக்கமாக உருவாக்குவதற்கு கழகத்தினுடைய சட்ட விதியை உருவாக்கினார்கள். அந்த சட்ட விதியின்படிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் கழகத்தை 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக வளர்த்தெடுத்தார்கள். இதுதான் வரலாறு. அந்த கழக சட்ட விதிக்கு இன்றைக்கு ஊறு ஏற்பட்டிருக்கிறது. கழக சட்ட விதிகளை சில அவர் உருவாக்கிய கழக சட்ட விதியை சில திருத்தங்களோ உருவாக்குவதற்கு வழிவகுத்திருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும், அந்த விதியை ரத்து செய்யவோ திருத்தம் செய்யவோ கூடாது என்று கழகத்தினுடைய சட்ட விதியிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை மற்ற இயக்கங்கள் எல்லாம் கீழிருந்து கிளைக்கழகத்திலிருந்து தேர்தல் நடைபெறும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற தலைமை பதவியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள், விசுவாசமிக்க தொண்டர்களால் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும். இதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி. அந்த சட்ட விதிப்படிதான் இந்த சட்ட விதியை மட்டும் யாராலும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று அந்த சரத்தில் சேர்த்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நிலைமை, அந்த கழக சட்ட விதியை திருத்தம் செய்திருக்கிறார். ஒரு சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலராக போட்டியிடுவதற்கு மனு தாக்கல் செய்யலாம். அதுதான் 55 ஆண்டுகால வரலாறு. ஆனால் இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு 10 மாவட்ட கழக செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட கழக செயலாளர் வழிமொழிய வேண்டும் என்று உருவாக்கி திருத்தம் செய்திருக்கிறார். இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை மாபெரும் இயக்கத்தினை உருவாக்குகின்ற பொழுது இந்த சட்ட விதியை ரத்து செய்யவோ திருத்தம் செய்யவோ கூடாது என்று அந்த
அஜெண்டாவிலே சேர்த்திருக்கிறார்கள். இதை எதிர்த்து தான் நாங்கள் இது உள்பட பல பிரச்சனைகளை ஒரு 6 வழக்குகள் உச்சநீதிமன்றம் சென்றது. உச்சநீதிமன்றத்தில் இந்த 6 வழக்குகளையும் கம்பைன் பண்ணி தமிழகத்தில் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தினுடைய சிவில் சூட்டில் நீங்கள் அங்கே சென்று இதற்கு விடுவு காலம் தேடலாம் என்று பணித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த வழக்கு சிவில் சூட்டில் உயர்நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் நாங்கள் எங்களுடைய நியாயத்தை, இந்த இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது, அதற்காக கழக சட்ட விதியை உருவாக்கிய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாங்கள் அங்கு வாதாடி கொண்டிருக்கிறோம். தொடர் சட்ட போராட்டத்தை நடத்திட்டு வரீங்க, வெற்றி கிடைக்கும் நம்புறீங்களா? உறுதியா கிடைக்கும். அப்படித்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு இந்த கழக சட்ட விதியின்படிதான் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை உருவாக்கி வளர்த்தெடுத்தார்கள். யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள். இடையில் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல பல பிரச்சனைகள் இங்கே உருவாகியிருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாது. அது மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு வாக்கப்பட்ட ஒரு உரிமை, அடிப்படை உரிமை. இந்த இயக்கத்தினுடைய உயிர்நாடியாக இரத்த நாளங்களாக இருப்பவர்கள் அந்த தொண்டர்கள். அந்த தொண்டர்களுக்கு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை புரட்சித் தலைவர் வழங்கியிருக்கிறார்கள். இதை பறிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது என்பதை தெரிவித்துக் சசிகலா அவர்களும் உங்க மேல ஒரு சாப்பிட்டு இருக்கு, நாங்க எல்லாம் ஒன்றிணைவோம்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே இதை பலமுறை சொல்லிவிட்டிருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறேன். அனைவரும் இணைந்து புரட்சித் தலைவர் எவ்வாறு இந்த இயக்கத்தை வழிநடத்தினாரோ, புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா இந்த இயக்கத்தை எப்படி வழிநடத்தினார்களோ அதே போல் நாம் வழிநடத்த வேண்டும். அதிமுக தலைமையோடு திமுகவை எதிர்கொண்டா தேர்தல் வெற்றி பெறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? முடியாது. அவர் இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக தலைமை என்று நான் சொல்ல மாட்டேன். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி என்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக சட்ட விதிகளுக்கு மாறாக இல்லீகலாக முறையற்ற முறையில் தேர்வு செய்து அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட இதுவரையில் 11 தேர்தல்களில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றங்களும் தோல்விதான் கண்டிருக்கிறது. ஒரு தேர்தலை வெற்றி பெறவில்லை. ஐயா, பொதுக்கூட்டத்திற்கு அழைப்பு வந்தால் பங்கேற்பீங்களா? 23ஆம் தேதி அன்று பொதுக்கூட்டத்திற்கு அழைப்பு வந்தால் பங்கேற்பீங்களா? பொதுக்கூட்டத்திற்கு பிரதமர் கூட்டத்துக்கு அழைப்பு வந்தால் பங்கேற்பீங்களா? இதுவரை வரவில்லை. வந்தால் பங்கேற்பீங்களா? ஏசியத்துக்குலாம் நான் பதில் சொல்ல முடியும். பிரச்சனை இல்லைங்க. தலைவர் அம்மாவை நீட்டா அந்த கட்சியை நடத்தி போயிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையை உருவாக்கி கழக சட்ட விதிக்கு புறம்பானது என்பதை நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்காடி யாரு கனவு கண்டுக்கிறீங்க? கனவு நனவாகிறதே நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும். சர்வாதிகார போக்கில் நான் இவரை சேர்க்க முடியாது, அவரை சேர்க்க முடியாது, இவரை சேர்க்க முடியாது சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அண்ணா எப்படி கட்சியை வளர்த்தார், புரட்சித் தலைவர் எப்படி கட்சியை வளர்த்தார், மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படி கட்சியை வளர்த்தெடுத்தார் என்பதெல்லாம் கடந்த கால வரலாறு. அதை பார்த்து படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. ஐயா, பிரிந்திருந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் பாஜக ஏற்கனவே வலியுறுத்தி இருந்தாங்க. மூத்த தலைவர்களுடைய விருப்பமாக இருந்து அதே மனப்பான்மையில தான் பாஜக இப்பவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதே மனநிலையில பாஜக தலைமை இப்பவும் இருக்கா? இல்லைங்க, யாரும் நல்ல ஐடியா புத்திமதி சொன்னா கேட்கணும். கேட்கறவங்க கேட்கல, நான் என்ன செய்வேன்?